பிஎஸ்சி குரூப் 4 சிலபஸ்ல இருக்க திருக்குறள் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இது 2வது அதிகாரம் அன்புடைமை. குறள் 1. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். ஆர்வலர் அப்படின்னா அன்புடையவர், புன்கணீர் அப்படின்னா துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர். பொருள்: அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை. அன்புக்கு உரியவரின் துன்பத்தை பார்த்ததுமே அன்பு கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும். அதாவது அன்புன்றது யாராலையுமே அடக்கி வைக்க முடியாது, அதை அடைத்தும் வைக்க முடியாது. அடைத்து வைக்கிறதுக்கு அதுக்கு தாழ்பால்னு ஒண்ணும் கிடையவே கிடையாது. அது எங்க வேணா யார் வேணாலும் எப்ப வேணாலும் அன்புன்றது காட்ட முடியும். அன்புன்றது இருக்கும். அன்புக்கு உரியவரின் துன்பத்தை பார்த்ததுமே அன்பு கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும். நம்ம எவ்வளவு பாசம் வச்சிருப்போம் ஒருத்தவங்க மேல, அவங்க துன்பப்படுறாங்க அப்படின்றப்ப நம்ம அன்புன்றது கண்ணீரா வெளிப்பட்டு நிற்கும்னு திருவள்ளுவர் கூறுகிறார். குறள் 2. அன்பில்லார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்பும் உரியர் பிறர்க்கு. என்பு அப்படின்னா எலும்பு, உடல், பொருள், ஆவியதான் இங்க என்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அன்பில்லார் எல்லாம் தமக்குரிய அன்புடையர் என்பும் உரியர் பிறர்க்கு. பொருள்: அன்பில்லாதவர் எல்லா பொருளும் தமக்கு மட்டும் உரியது என்று எண்ணுவர். அன்பு உடையவரோ தம் உடல், பொருள், ஆவி ஆகிய அனைத்தும் பிறருக்கென எண்ணிடுவர். அதாவது அன்பு இல்லாதவங்க எல்லா பொருளுமே நமக்கு மட்டும்தான் உரியது அப்படின்னு சொல்லுவாங்க. அது அன்பு இருக்கிறவங்க நம் உடல், பொருள், ஆவி கூட அனைத்துமே பிறருக்கென எண்ணிடுவர். நம்ம உடல், பொருள், ஆள் கூட நமக்கு சொந்தம் கிடையாது, மற்றவங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அன்பு உடையவங்க. குறள் 3. அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. வழக்கு வாழ்க்கை நெறி, ஆருயிர் அருமையான உயிர், என்புனா எலும்பு, உடல், பொருள், ஆவி சொல்றாங்க. பொருள்: உடம்போடு உயிர் இணைந்திருப்பதனை போல வாழ்க்கை நெறியோடு அன்பு இணைந்திருக்கிறது. நம்ம உடம்போட உயிர் எப்படி இருக்குதோ, உயிர் எப்படி ஒட்டி இருக்குதோ, அது போல வாழ்க்கையோட நெறி, அறநெறின்னு சொல்லுவாங்க, அன்பு இணைந்தே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம உயிர் போயிடுச்சு அப்படின்றது உடம்புன்றதுக்கு வேல்யூவே கிடையாது. நம்ம அதை புதைச்சுவோம் இல்லை எரிச்சுவோம். அதே மாதிரி நம்ம வாழ்க்கைக்கும் அன்புன்றது ரொம்ப முக்கியம். அன்பு இல்லாம நம்ம வாழ்க்கையே கிடையாது அப்படின்னு திருவள்ளுவர் கூறுகிறார். குறள் 4. அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நன்பு என்னும் நாடா சிறப்பு. அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நன்பு என்னும் நாடா சிறப்பு. ஈனும்னா தரும், ஆர்வம்னா விருப்பம், வெறுப்பை நீக்கி விருப்பத்தை உண்டாக்கும் என்பது பொருள். நண்பு அப்படின்னா நட்பு. பொருள்: அன்பு விருப்பத்தை தரும், விருப்பம் அனைவரிடமும் நட்பு கொள்ளும் பெருஞ்சிறப்பை தரும். அன்புன்றது மற்றவங்க மேல ரொம்ப ஆசை, விருப்பம் அப்படின்றது தரும். அதானே அன்பு. அன்புனாலே மற்றவங்க மேல இருக்கிறது அஃபெக்ஷன் தானே சொல்லுவாங்க. அவங்க மேல இருக்க பாசம், ஆசை, அதுதான் அன்புன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அன்புன்றது ஆசையை தரும், விருப்பத்தை தரும். விருப்பம் அனைவரும் நட்பு கொள்ளும் பெருஞ்சிறப்பை தரும். விருப்பம்ன்றது எல்லாருக்கிட்டையுமே சக மனுஷனா எல்லாருக்கிட்டையும் நட்பு கொள்ளணும் அப்படின்ற பெருஞ்சிறப்பையும் தரும்னு திருவள்ளுவர் கூறுகிறார். குறள் 5. அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. பொருள்: அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர் உலகத்தில் மகிழ்ச்சியுடையவர் ஆவார். வையகம், வையகம் அப்படின்னா உலகம், என்ப அப்படின்னா என்பர்கள். அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர் உலகத்தில் மகிழ்ச்சியுடையவர் ஆவார். முன்னாடி திருக்குறள்ல பார்த்தோம்ல, வாழ்க்கைன்றது அன்போன்ற நெறியோடு சேர்ந்திருப்பது அப்படின்னு பார்த்தோம்ல, அதேதான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர். அதே மாதிரி அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடிக்கிறவங்க உலகத்துல மகிழ்ச்சியா இருப்பாங்க அப்படின்னு திருவள்ளுவர் கூறுகிறார். குறள் 6. அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அஃதே துணை. அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அஃதே துணை. மரம் அப்படின்னா வீரம்ன்றது சொல்றாங்க. கருணை, வீரம் இரண்டிற்குமே அன்புதான் அடிப்படை என்பது பொருள். அன்பு அறத்தை மட்டும் சார்ந்தது என்று கூறுவார் அறியாதவர், வீரத்திற்கும் அன்புதான் துணைன்னு சொல்றாங்க. அதாவது அன்பு அறத்துக்கு மட்டும்தான் சார்ந்தது அப்படின்னு
அறியாதவங்க அன்பை பத்தி அறியாதவங்க தெரியாதவங்க பேசுவாங்க. ஆனா வீரத்திற்கும் அன்புதான் துணைன்னு திருவள்ளுவர் கூறுகிறார். குறள் 7. என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அரண். என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம். என்பிலது என்பு இல்லாதது, அன்பிலது அன்பில்லாத உயிரது. பொருள்: எலும்பு இல்லாத உயிர்களை வெயில் வருத்தி அழிப்பது போல அன்பில்லாத உயிர்களை அறம் வருத்தி அழிக்கும். எலும்பு இல்லாத உயிர் இந்த புழு பூச்சிலாம் சொல்றாங்களா, அதுதான். அதெல்லாம் வெயில் எப்படி வருத்தி அழிக்குமோ அது போல அன்பில்லாத உயிர்களை அறம் வருத்தி அழிக்கும் திருவள்ளுவர் கூறுகிறார். குறள் 8. அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர்தற்று. அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர்தற்று. பொருள்: பாலை நிலத்தில் உள்ள வாடிப்போன மரம் தளிர்க்காது, அதுபோல நெஞ்சில் அன்பு இல்லாத மனிதர் வாழ்க்கை தளிர்க்காது. பாலைவனத்துல தண்ணி இல்லாம இந்த வாடிப்போன மரம் இருக்கும்ல, அதெல்லாம் எப்படி தளிர்க்காது. அது போலதான் நெஞ்சில் அன்பு இல்லாத மனிதர்கள் வாழ்க்கையும் இருக்கும், தளிர்க்காது அப்படின்னு திருவள்ளுவர் கூறுகிறார். அன்பகத்து இல்லா பிரித்து எழுதுனா எப்படி இருக்கும்? அன்பு கூட்ட அகத்து கூட்டல் இல்லா, அன்பு உள்ளத்தில் இல்லாத. வன்பார்கன்னா வன்பால் கூட்டல் கண், பாலை நிலத்தில் அப்படின்னு அர்த்தம். தளிர்தற்றுனா தளிர்த்து கூட்டல் அற்று, தளிர்ந்தது போல அப்படின்னு அர்த்தம். வற்றல் மரம்னா வாடிய மரம். ஓகேவா? அடுத்த குறள் 9. புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில் அவருக்கு. புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில் அவருக்கு. பொருள்: நெஞ்சில் அன்பு இல்லாதவருக்கு கை கால் முதலிய உடல் உறுப்புகளால் என்ன பயன்? புறத்துறுப்பு உடல் உறுப்புகளை தான் சொல்றாங்க. எவன் செய்யும்னா என்ன பயன்? அகத்துறுப்புனா மனதின் உள்ள உறுப்பு, அன்பு, அதான் சொல்றாங்க. நெஞ்சில் அன்பு இல்லாதவங்களுக்கு கை கால்ல உடல் உறுப்புகள்ல இருக்குது என்ன பயனுன்னு கேக்குறாரு. அதாவது நெஞ்சில அன்பு இல்ல அவங்களுக்கு கை கால்ல என்ன பயன்? அன்பு இல்லாதவங்கனாலே அது ஊனமுற்றவங்கன்றது அர்த்தமாயிடுது. ஸோ அவங்க கை கால் வச்சு வட்டு மருந்து வச்சு என்ன பயன் அப்படின்னு திருவள்ளுவர் கூறுகிறார். குறள் 10. அன்பின் வழியது உயிர்நிலை அஃதில்லாருக்கு என்புதோல் போர்த்த உடம்பு. அன்பின் வழியது உயிர்நிலை அஃதில்லாருக்கு என்புதோல் போர்த்த உடம்பு. பொருள்: அன்பு செய்வதுதான் உடம்பில் உயிர் இருப்பதற்கு அடையாளம். அன்பில்லாதவர் உடம்பு வெறும் தோலால் மூடப்பட்ட எலும்புதான், அங்கு உயிர் இல்லை. அதாவது அன்பு செய்யறதுதான் உடம்புல உயிர் இருப்பதற்கான ஒரு அடையாளம்னு சொல்றாரு. உடம்புல உயிர் இருக்கு அப்படின்னாலே அவங்க அன்பு செலுத்துவாங்க. அன்பு இல்லாதவங்க உடம்பு வெறும் தோலால் மூடப்பட்ட எலும்புதான் அப்படின்னு சொல்றாங்க. அன்பு இல்லைனாலே அது ஒரு உயிர் ஆகாது, வெறும் தோலால் போத்தப்பட்ட ஒரு எலும்பு தான் அப்படின்னு திருவள்ளுவர் கூறுகிறார். இது போன்ற மேலும் திருக்குறள் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அம்மு TNPSC சேனல். தேங்க்யூ.